ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 18 பார்க்கலாம். ஒரிமியோட வீட்டில் வந்து டட்சுகி இருக்கா. ஒரிமி என்ன சொல்றானா, எப்போ அவன் கடைசியா சிரிக்கிறத நிறுத்தினா அப்படின்ட்டு ஒரிமி கேட்கறா. அதுக்கு டட்சுகி, நான் அவனை 4 வயசுல இருக்கும் போது பார்த்தேன், அதுவும் எங்கன்னா டோஜோல. டோஜோ அப்படின்றது சிமிலர் டு கராத்தே. இப்போ கதைக்குள்ள வருவோம். கிட்ட வந்து ஒரு பிரைட்டான ஹேர் இருந்துச்சு, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு அழகான அம்மா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இச்சிகோ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சின்ன வயசுல அவன் ரொம்ப வீக்கா இருந்தான். அவன் தோத்தவனே அழுக ஆரம்பிச்சிருவான். சொல்ல போனா நான் தான் அவனை முதல்ல டோஜோல அழுவ வச்சேனே. டிரைவர் கிக் தான் எனக்கு 10 செகண்டுக்கும் கம்மியாக தான் ஆச்சு. ஆனா அவனோட அம்மா அவனை தூக்க வந்தவனே மறுபடியும் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அதை வந்து வெறுத்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு பையனாச்சே தோத்தா சிரிப்பானா? நான் அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னா, இவன் எப்படிப்பட்ட குழந்தை, எப்ப பார்த்தாலும் அம்மா கூடயே இருக்கான், ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அவனோட சிரிப்பும் ஸ்வீட்டா இருந்துச்சு, இன்னிங்ல அவன் அப்படிதான் இருந்தான் அப்படின்ட்டு டட்சுகி இச்சிகோ பத்தி ஒரிமி கிட்ட சொல்றா. கட் பண்ணா ஒரு ஹைவே ரோட தான் காமிக்கிறாங்க. யுசு என்ன சொல்றானா, ஹில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு கரீன், எனக்கு அது மாதிரி இல்ல அப்படின்ட்டு சொல்றா கரீன். இச்சிகோ அப்பா என்ன சொல்றாருன்னா, யுசு உன்னால முடியும், அப்பா எப்படி பண்றேன்ட்டு பாரு, நான் வந்து மீதி இருக்க டிஸ்டன்ஸை கையை வச்சே நடப்பேன்